நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு கட்டத்தில் பல்லுலேயோ இல்லை ஒரு பல் சம்மந்தப்பட்ட வலியோ வந்திருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு தான் தாங்க முடியாத பல்வலி வந்திருக்கும். தாங்க முடியாத பல்வலி நம்ம உடம்பு இருக்க வலியிலேயே ரொம்ப சிவியரான ஒரு பல்வலி. ரொம்ப சிவியரான பல்வலி இல்லை, ரொம்ப சிவியரான வலி. ஜென்ரலாக நீங்கள் பாடி பெயின்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா டூத் பெயின் ரொம்ப ஹையர் லெவல் ஆஃப் பெயின். ஸோ இந்த பல்வலி எதனால வருது, இதை எப்படி ட்ரீட் பண்ணுறான்றதை பார்க்கலாம். நான் உங்கள் டாக்டர் முத்துக்குமார். ஸோ ஆல்ரெடி என்னோட வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி பல்லோட ஸ்ட்ரக்சர், பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் லேயர் ஆஃப் எனாமல், இன்னர் லேயர் ஆஃப் டென்டின், அதுக்கும் உள்ளே இருக்கிற பல்ப். ஸோ இந்த பல்ப்பில் தான் இந்த பல்லோட நர்வ் ஃபைபர்ஸ் இல்லை நரம்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த பல்ப்பை ஒரு க்ளோஸ்ட் சேம்பராக நினச்சிக்கோங்க. ஸோ இந்த பாட்டில் தான் இந்த பல்ப் சேம்பர் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ ஒரு பக்கமாக இந்த பல்ப்புக்கு பிளட் சப்ளை, அதாவது ரத்தம் ஓட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் எனாமல் டென்டினால் கவர் ஆகி இது சேஃபாக இருக்குது. ஒருவேளை பல் சொத்தை இந்த எனாமலையும் டென்டினையும் தாண்டி இந்த பல்ப்புக்குள்ளே அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பக்கம் ரத்த ஓட்டம்னால ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் இந்த இன்ஃபெக்ஷன்னால் ஒரு ப்ரெஷர். ஸோ இந்த ரெண்டு ப்ரெஷரும் சேர்ந்து அந்த பல்லில் இருக்கிற நரம்புகளுக்கு ஒரு சிவியரான ப்ரெஷரை கொடுக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் தான் நம்மளுக்கு தாங்க முடியாத பல்வலியாக மாறும். ஸோ இப்போ நேராக நின்றுட்டு இருக்கும்போதே இவ்வளோ பல்வலி அப்படின்றப்ப ஒருத்தவங்க கீழே படுக்கும்போது அவங்க காலிலேருந்து வர ரத்த ஓட்டம் கம்ப்ளீட்டாக தலையை நோக்கி ஓட ஆரம்பிக்கும். ஸோ இன்னும் பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பல்வலி ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் பல்வலி படுக்கும் போதும் தூங்கும் போதும் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. இது ஒரு டைப் ஆஃப் பல்வலி. வேறு என்ன காரணிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு பற்களுக்கு நடுவில் சாப்பாடு சிக்கும். அந்த சாப்பாடு சிக்கிறத டென்டல் ஃப்ளாஸாவோ இல்லை இன்டர்டென்டல் ப்ரஷ்ஷாவோ க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. பட் யாருமே க்ளீன் பண்ணுறதில்ல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கையில் இருக்கிற ஊக்கு, டூத்பிக், குச்சி, நகம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கூர்மையான பொருளை வச்சு அந்த இதை எடுக்க பார்ப்பாங்க. ஸோ அதை எடுக்கும்போது அவங்க சாப்பாடை மட்டும் எடுக்காமல் அந்த பல்லு, ஈறு, எலும்பு எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணுவாங்க. ஸோ இதனால பல்வலி வரலாம். அது போக ஞானப்பல் முளைக்கும் போது பெயின் வரும். ஸோ அந்த ஞானப்பல் நார்மலாக முளைக்கும் போதும் பெயின் வரும், ப்ராப்பராக முளைக்காமல் அதில் சாப்பாடு தங்கி இருந்தாலும் பெயின் வரும். வேறு சில காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ப்ராப்ளம். சில பேருக்கு மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வரும்போது அது பல்வலியாக ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஸோ அது என்ன ஒரு காரணம்னே தெரியாமல் இருக்கும். அந்த பல்லில் நல்லா தான் இருக்கும், ஆனால் அங்கே பல்வலி இருக்கும்போது அந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் கூட பல்வலியாக ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஸோ பல்வலி இருக்குன்றதுனால டாக்டர் எனக்கு பல்வலி இருக்குது, சும்மா இப்போதைக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி அது ஹார்ட் அட்டாக்னால தான் உங்களுக்கு பல்வலி அப்படின்னா முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி காரணங்கள் எல்லாமே பல்வலியை உண்டாக்கும். ஸோ இந்த பல்வலியை எப்படி சமாளிக்கிறது, இதை எப்படி ட்ரீட் பண்ணுறது? உங்களோட பல்ப் சேம்பரில் அஃபெக்ட் ஆகிருக்கு, அதனால தான் பல்வலி வருது அப்படின்னா இதை பல்லை காப்பாற்றுறதுக்கு வேர் சிகிச்சைன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த வேர் சிகிச்சை எப்படி பண்ணணுன்ற லிங்க் இந்த வீடியோவோட எண்டில் ஷேர் பண்ணுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி அந்த வேர் சிகிச்சை பண்ண முடியாது, பல்லை காப்பாற்றுற ஸ்டேஜ்லாம் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அந்த பல்லை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த டூத் பிக் பின் யூஸ் பண்ணுறதுனால பல்வலி வருது அப்படின்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். அண்ட் இன்டர்டென்டல் ப்ரஷ், ஃப்ளாஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். விஸ்டம் டீத் பெயின் அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட பல் மருத்துவர் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலான்றதை சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பல்வலியை தவிர்க்கிறதுக்கான பொருள். இப்போ மாத்திரைகள் சாப்பிட்றதுனால பல்வலி போயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ரொம்ப சிவியரான டீத் பெயின், இப்போ பல்ப்பில் இன்ஃபெக்ஷன் உண்டாயிருக்கு, இதை நீங்கள் மாத்திரைகள்னால பல்வலியை குறைக்கலாமே தவிர இந்த பல்வலியை கண்டிப்பாக போக்க முடியாது. ஸோ ஒருவேளை பல்வலி குறைஞ்சிருச்சு, எனக்கு இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை ட்ரீட் பண்ணாமல் அப்படியே விட்டுறலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்வலி இருக்காது, ஆனால் அந்த சொத்தை பல்லில் பரவிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பல்வலி ஒரு தடவை விட்டுட்டீங்க, ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் தான் திருப்பி பல்வலி வருது அப்படின்னா அந்த 2-3 மாதம் சொத்தை நல்லா பரவி உங்கள் பல்லை காப்பாற்ற முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ அப்போ உங்கள் பல்லையும் காப்பாற்ற முடியாது, நீங்கள் பல்லை தேவையில்லாமல் இழக்க வேண்டியது இருக்கும், புதுசாக ஒரு செயற்கை பல் பொருத்த வேண்டியது இருக்கும். ஸோ டபுள் செலவாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டீத் பெயின் வந்துச்சுன்னா உடனே அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணணும். பட் ஐடியலாக வரதுக்கு முன்னாடியே ட்ரீட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக நிறைய வீடியோஸ் காத்துட்ருக்கு. நன்றி.